என்டிட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டும் தேவை. ஸோ என்டிட்டி அப்படின்றது டேபிள் ரெப்ரசன்டேஷன். இதுதான் வந்து என்டிட்டி அப்படின்றது சொல்லுவோம். ரெபாசிட்டரி அப்படின்றது அந்த ஜேபிஏ மெத்தட்ஸ் எல்லாமே உள்ள இருக்கிற ஒரு இன்டர்ஃபேஸ். அதாவது நம்ம வந்து ரெபாசிட்டரி அப்படின்றத உருவாக்கி வச்சோம். ஸோ ஒரு இதுல என்னென்ன அனோட்டேஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னா அட் என்டிட்டி அப்படின்ற ஒரு அனோட்டேஷன் எல்லா என்டிட்டி கிளாஸ்லயும் கட்டாயமா அட் பிரைமரி அப்படின்னு இன்னொரு அனோட்டேஷனும் இருக்கும். ஸோ அப்போ பிரைமரி அப்படின்றது என்ன அப்படின்னா சரி பிரைமரி கிடையாது, அட் ஐடி. அட் ஐடின்றது நம்ம வந்து ஒரு டேபிளோட பிரைமரிக்கு எந்த காலம் வந்து கட்டாயமா சொல்றோமோ இது ரெண்டும் கட்டாயமா ஒரு என்டிட்டி கிளாஸ்ல ஐடின்றது கட்டாயமா இருக்கணும். இன்னும் நிறைய அனோட்டேஷன்ஸ் இருக்கு, அதுவும் பின்னாடி பார்ப்போம். என்டிட்டி கிளாஸ்ல என்னெல்லாம் போடலாம் அப்படின்றது. அதே மாதிரி ரெபாசிட்டரி கிளாஸ் இன்டர்ஃபேஸ் மேல அட் ரெப்போ அப்படின்றத அதுக்கு மேல நம்ம வந்து போடும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது தான். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரெப்போன்னு எடுத்துக்கிட்டோம், லேப்டாப் ரெபாசிட்டரி, எக்ஸ்டென்ஸ் ஜேபி ரெபாசிட்டரி. ஸோ அதுக்கு லேப்டாப் என்டிட்டி. ஸோ இந்த ஜேபி ரெபாசிட்டரிக்கு 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து உங்களோட என்டிட்டியோட டேட்டா டைப், என்டிட்டியோட கிளாஸ் என்டிட்டி டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி ஒன்று அந்த என்டிட்டி கிளாஸ்ல இருக்கிற பிரைமரி கீயோட டேட்டா டைப். 2 டேட்டா டைப் தரணும். அது சிம்பிள். ஒன்று உங்களோட என்டிட்டியோட டேட்டா டைப், ஒன்று உங்க என்டிட்டிக்குள்ள இருக்க பிரைமரி கீயோட டேட்டா டைப். ஸோ இப்போ நம்ம என்டிட்டியோட டேட்டா டைப் தான் அட் என்டிட்டி அண்ட் அட் ஐடி. இப்போ பேசுனதை ஜஸ்ட் வச்சிருக்கு. இதுக்கு லேப்டாப் பிராண்டு, ப்ரைஸ், இந்த மாதிரி 3 ஃபீல்டு வச்சு அதை நம்ம வந்து சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, ஸோ இப்போ கண்ட்ரோலரில் என்ன பண்ணியிருக்கோம், லேப்டாப் கண்ட்ரோலரில் ஆஸ் ஆஃப் நோ ஆட் லேப்டாப். ஸோ அப்போது இந்த போஸ்ட் மேப்பிங் தான் என்ன, டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு போஸ்ட் மேப்பிங், கெட் மேப்பிங்னா டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறது, இந்த விஷயம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னும் போது இதில் உங்களுக்கு வேலிடேஷன் எடுத்தாச்சா? வேலிடேஷன், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், ஏன்னா ஹைபர்நெட்டை நான் ஹோல்டு பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் எடுத்துட்டா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேலிடேஷன் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எனக்கு எடுக்கல சார். ஓகே, காமினி உங்களுக்கு? நம்ம வந்து அட் வேலிட் பார்த்துட்டோம். ஃபார் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அது வேலிடேட் பண்ணுற மாதிரி செக் பண்ணோம். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் வந்து எரர் டெம்ப்ளேட் வரைக்கும் செக் பண்ணுறது வரைக்கும் பார்த்துருக்கோம். எரர் டெம்ப்ளேட்னா புரியல, என்ன யூஸ் பண்ணுவீங்க? எரர் டெம்ப்ளேட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் என்டிட்டியில் செட் பண்ணுவோம் இல்லைங்க, அந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அந்த கான்செப்ட் வரைக்கும் பார்த்தோம். ஓகே ஓகே. அட் வேலிட் மட்டும் நம்ம பார்த்தோம். அட் வேலிடேட்டட் அது நம்ம இன்னும் பார்க்கல. ஓகே ஓகே. என்ன வித்தியாசம் அட் வேலிடுக்கும் வேலிடேட்டட்? அது உங்களை பார்க்க சொல்லிருந்தேன். ஆமாம், என்ன சொல்லியிருந்தீங்க, கரெக்ட். அட் வேலிட் வந்து மெம்பருக்கு ஒரு டேட்டா டைப்க்கு அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு. அட் வேலிடேட்டட் வந்து ஒரு கிளாஸ் லெவலில், ஒரு மெத்தட் லெவலில் ஃபுல்லாக ஒரு குரூப்பாக செக் பண்ணுறதுக்கு வந்து அட் வேலிடேட்டட். அதுதான் நான் லேட்டஸ்ட்டாக நான் செக் பண்ணது. கடைசியாக நம்ம இதில் முடித்தோம் இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கான்செப்ட் பார்க்கும்போது. ஓகே ஃபைன். சரி, ஸோ அப்போது இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, கஸ்டம் எக்ஸப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃபஸ்ட்டு எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங், அதுக்கப்புறமா கஸ்டம் எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங், அதுக்கப்புறமா யூசர் queries இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மேப்பிங்ஸ் போகும். மேப்பிங்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்கான விஷயங்களை முடிச்சிட்டா ஈஸியாக இருக்கும். ஓகே ஃபைன். சரி,
ஸோ இந்த வேலிட் கான்செப்ட் பார்த்துருவோம். ஸோ வேலிட் வந்து ஒன்றும் இல்லை, இதை வந்து ரெண்டு சைடுமே போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து அட் வேலிட் அப்படின்ற அனோட்டேஷன் தான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கேன் பி யூஸ்ட் போஜோ அண்ட் என்டிட்டி. ஓகேங்களா? ஸோ போஜோக்கும் என்டிட்டிக்கும் என்ன வித்தியாசம்? Pojo class வந்து மாடல் கிளாஸ், இட் கேன் ஹேவ் எனி நேம். பட் என்டிட்டி கிளாஸோட அட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து டேபிளோட காலம்ஸ் நேம்ஸாக தான் இருக்கணும். அதாவது அந்த நேம் வந்து ஷுட் மேட்ச் வித் டேபிள் காலம் நேம்ஸ். But ஓகே we don't have any such criteria for Pojo class. It can have any names. It's one difference with for Pojo and entity. ஓகே கரெக்ட். ஸோ ரியல் டைமில் பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணுங்க. ஏதோ ஒரு ஆன்லைனில் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க. அப்போ அந்த ஃபார்மில் ஒரு நிறைய டீட்டெயில்ஸ் வாங்குறாங்க உங்ககிட்ட இருந்து, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்றது. அந்த ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஆன் கிளிக் ஆஃப் சப்மிட் நீங்கள் வந்து ஒரு சப்மிட் பட்டன் அழுத்துனீங்கன்னா என்ன நடக்கும்? பின்னாடி கட்டாயமா ஒரு அந்த சப்மிட்ன்றது டேட்டா பேஸ்ல போய் சேவ் பண்ணுன்றது, என்னோட ஆன்லைன் ஃபார்மை சப்மிட் பண்ணு, ஆர்எல்ஸ் கூகுள் ஃபார்ம் சம்திங் அப்படி அடிச்சுக்கோங்க. ரைட். அப்படி பண்ணும்போது அது பின்னாடி என்ன ஹெச்டிடிபி மெத்தடை கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆன்லைன் ஃபார்ம் எழுதி ஃபில் பண்ணிட்டீங்க, சப்மிட் பட்டன் அழுத்துறீங்க, பின்னாடி பேக் எண்ட்ல என்ன ஹெச்டிடிபி மெத்தடை கால் பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஹெச்டிடிபி மெத்தட்லாம் என்ன இருக்கு? கேள்வி புரியுதா? Post get HTTP methods call பண்ணும். அதோட நான் சப்மிட் பட்டன் அழுத்தும் போது எனக்கு என்ன ஹெச்டிடிபி மெத்தட் கால் ஆகும்? இது வந்து போஸ்ட் மெத்தட் தான் கால் ஆகும் சார். சப்மிட் பட்டன். ஸோ அப்போ போஸ்ட் மேப்பிங் அப்படின்ற மெத்தடை கால் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க, சப்மிட் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டனை அங்கே எழுதி வச்சிருக்கலாம். சரி. ஸோ அப்போ அதுக்கு கீழே வேற மெத்தட் எழுதி வச்சிருப்போம். ஸோ பப்ளிக் ஸ்ட்ரிங் சேவ் யூசர் ரெஸ்பான்ஸ். இப்போ இங்க அட் ரெக்வஸ்ட் பாடி அப்படின்னு போடுவோமா? கரெக்டா? ஏன்னா இட் இஸ் அ போஸ்ட் மேப்பிங் அட் ரெக்வஸ்ட் பாடி பாடியில் இல்லையா? ஏன்னா நீங்க ஆன்லைன் ஃபார்ம்ல நிறைய டேட்டா ஃபில் பண்ணியிருப்பீங்க, எல்லாத்தையும் என்னால் பாத் வேரியபிள் எடுத்துட்டு போக முடியாது, ரெக்வஸ்ட் பெராமலியாவும் எடுத்துட்டு போக முடியாது. ரைட். ஸோ அப்போ ரெக்வஸ்ட் பாடி, பட் ரெக்வஸ்ட் பாடியில நான் வந்து யூசர் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட்ல சேவ் பண்றேன். ஓகே. இதுக்குள்ள இருக்க லாஜிக்கே நம்ம மேட்ரு இல்லை நம்மளுக்கு, அதுக்கப்புறம் அப்போ ஓகே. ஸோ இந்த யூசர் டீடைல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த யூசர் டீடைல்ஸ் என்னெல்லாம் வச்சிருக்கோம்? யூசர் நேம், ஐடி, மேபி எந்த டிபார்ட்மெண்ட், அதெல்லாம் அந்த அதாவது உங்களோட பர்சனல் டீடைல்ஸும் இருக்கும், உங்களோட அட்ரஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட இது. சும்மா ஒரு ஆன்லைன்ல ஒரு டிஎன்பிஎஸ்சி இல்லை ஐபிபிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது நீங்க வந்து சப்மிட் பண்றீங்கல்ல, பண்ணும்போது அப்போ நிறைய விஷயங்கள் அதில் நீங்க கொடுப்பீங்க. ஸோ அப்போ கடைசியாக சப்மிட் கொடுக்கும்போது அது எல்லாமே பின்னாடி போகும் பேக் எண்டுக்கு, இந்த மாதிரி ஒரு ஏபிஐ மூலமாக போகும். ஓகே. பட் ஆனால் அதுக்குள்ள நிறைய கேட்டகரி ஆஃப் டேட்டா இருக்கும். ரைட். அப்போ நான் இது அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு டேபிள்ல சேவ் பண்ண மாட்டேன். கரெக்டா? ஸோ நீங்க என்னதான் ஒரு ஃபார்ம் ஒரு பேஜ் ஃபுல்லா ஃபில் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணாலும் அதை பேக் எண்ட்ல அவங்க எப்படி வச்சிருக்கலாம் டேபிள்ல?
பேக்எண்ட்ல அவங்க அப்படியே யூசர் டீடைல்ஸ்னு ஒரு என்டிட்டி கிரியேட் பண்ணி அதை சேவ் பண்ணிக்கலாமா? பண்ணலாம் சார். பண்ணலாம். ஓகே. காமினி நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியே யூசர் டீடைல்ஸ் கொண்டாடுங்க. வேலிடேஷன் செக் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணணும். சரி, வேலிடேஷன் செக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ யூசர் டீடைல்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும்? உங்களோட பர்சனல் அட்ரஸ், உங்களோட அட்ரஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் எல்லாம். இதை நீங்க அப்படியே ஒரு டேபிளா கன்வெர்ட் பண்ணுவோமா அப்படின்னா ரியல் டைம்ல அப்படியே டேபிளா கன்வெர்ட் பண்ண மாட்டோம். ஓகே, இதை மல்டிபிள் டேபிள்ஸா உடைச்சு அந்தந்த டேபிள்ல அந்தந்த டேட்டாவை இன்சர்ட் பண்ணும். அப்படின்னா அப்போ ஒரு டேபிள்ல எத்தனை காலம் எழுதுவீங்க? அந்த ஃபார்ம்ல நீங்க ஒரு 23, 20, 20, 25 காலம்ஸை ஃபில் பண்றீங்க, 25 ஃபீல்ட்ஸை ஃபில் பண்றீங்க. மேரிட், அன்மேரிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், பிஎஸ்சி, பிஇ, எம்பிஏ, இந்த மாதிரி ஏகப்பட்டதை ஃபில் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ இது எல்லாமே ஒரே டேபிள்லன்னா எத்தனை காலம் இருக்கணும் அந்த டேபிள் மேல? அதே மாதிரி ரெட்ரீவ் பண்ணும் போது எத்தனை காலம் வச்சு நான் ஃபில்டர் அவுட் பண்ணுவேன்? ஸோ பேக்எண்ட்ல ஒரே டேபிள்ல சேவ் ஆகாது. கரெக்டா இப்படி பண்றது? புரியுதா? ஓகேங்க. ஓகே. ஸோ அப்போ அதுக்கு தான் நம்ம வந்து போஜோ வேற என்டிடி வேற அப்படின்றது இதை ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கலாம், ரைட்? போஜோ வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்குறது, யூசர் கிட்ட இருந்து எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிப்போம், ரைட்? ஸோ அப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ கிளாஸ் யூசர் டீடைல்ஸ் இதுக்குள்ள எப்படி இருக்கும்? இந்த கிளாஸ் இது ஒரு போஜோ கிளாஸ், ரைட்? அப்போ இதுக்குள்ள நான் வந்து சும்மா எழுதுறேன் பர்சனல் இன்ஃபோ, எஜுகேஷனல் இன்ஃபோ, எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, ரைட்? இதெல்லாம் சேர்ந்தது தான் யூசர் டீடைல்ஸ். அப்போ நான் வந்து பர்சனல் இன்ஃபோ, நேம், ஏஜ், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்துட்டு எஜுகேஷன் இன்ஃபோ, எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் ஒரே டேபிளாக நான் வந்து அப்படியே காப்பி பண்ணி என்டிட்டியாக போட மாட்டேன். இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இதுக்கு மேலே என்டிட்டின்னு போட்டோன்னா போட மாட்டாங்க. அப்படி போட்டிங்கன்னா சும்மா ரியல் டைம் அப்ளிகேஷனில் அப்படி போட மாட்டோம். ஓகே, லோக்கலில் நம்ம வந்து இப்போதைக்கு வச்சிருக்கோம். ஸோ அப்போ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே இதை வந்து தனித்தனி டேபிளாக மாற்றிடுவாங்க. ஸோ இங்கே வந்து யூசர் டீட்டெயில்ஸ்னு ஒரு கான்செப்டே இருக்காது. இங்கே வந்து பர்சனல் இன்ஃபோன்னு ஒரு டேபிள் வச்சுருப்பேன். ஓகே, அதில் உங்களோட நேம், ஏஜ், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து எஜுகேஷனல். புரியுதுங்களா சொல்ல வர்றது? புரியுதுங்க. ஓகே, ஸோ அப்போ மல்டிபிள் டேபிள்ஸை நம்ம பேக்எண்டில் வச்சுருப்போம். ஆனால் அப்போ போஜோலேருந்து எடுத்து ஒரு போஜோவை எடுத்து அதுலேருந்து மல்டிபிள் என்டிட்டி ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணி அந்த மல்டிபிள் டேபிள்ஸில் இன்சர்ட் பண்ணுவோம். அதனால தான் எப்பவுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா போஜோவும் என்டிட்டியும் சேமாக இருக்கணுன்றது கட்டாயம் கிடையாது. நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான், என்டிட்டி கட்டாயமாக டேபிளோட ரெப்ரஸன்டேஷனாக இருக்கணும், போஜோ அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. போஜோவில் காலம்ஸ் எக்ஸ்ட்ராவும் இருக்கலாம், தட் இஸ் ஃபீல்ட்ஸ் எக்ஸ்ட்ராவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம் அப்படின்றது. இன்னொரு சினாரியோ வந்து என்ன அப்படின்னா, இப்போ இதெல்லாம் இருக்கு, ரைட்? ஸோ என்டிட்டி டேபிளில் இப்படி ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ என்டிட்டியில் நேம், ஏஜ், ஜெண்டர் அப்படின்றது இருக்கு, ப்ளஸ் இன்சர்ட்டட் டைம் ஸ்டாம்ப், ரைட்? தென் இன்சர்ட்டட் பை,
இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் டேட்டாபேஸ் டேபிள் ரியல் டைமில் சும்மா இந்த ஆஃபீஸ்லலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கட்டாயமாக இன்சர்ட்டட் டைம் ஸ்டாம்ப் யாரால் இன்சர்ட் பண்ணது, லாஸ்ட் அப்டேட்டட் டைம் ஸ்டாம்ப், கரெக்டா? ஸோ இப்போ இதெல்லாமும் இது என்டிட்டியோட ஒரு பார்ட்டாக இருக்கும், ரைட்? ஒரு டேபிள் இது எல்லாமே இருக்கலாமா? இந்த 3 காலம் எல்லா டேபிள் இப்படி இருக்கலாமா? இப்படி பார்த்தது உண்டா? சரி. ஆமா ஆமா. இருக்கு. ஏன்னா ஒரு டேபிள்ல யார் ஆல்டர் பண்றா, யார் இன்சர்ட் பண்றா, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து இந்த யூஸ் பண்ணுவோம். ஆடிட்டிங் கான்செப்ட்னு தனியாவே இருக்கு. பட் நம்ம ஜென்ரலா இப்படி தெரிஞ்சுப்போம். ஆனா நான் எல்லா வாட்டியும் இதை கொடுப்பேனா என்னோட போஜோல? என்டிட்டின்றதே போஜோவை கன்வெர்ட் பண்றது தான் என்டிட்டியா மாறுது. ஓகே, போஜோல இருந்து கெட் பண்ணி என்டிட்டியில செட் பண்ணி பண்றோம். ஸோ அப்போ இந்த 3 நான் போஜோல தருவேனா? அந்த ஃபார்ம்ல இந்த 3மே இருக்குமா? இல்ல ஃபார்ம்ல இது இருக்கணும்னு நீட் இல்லைங்க. ஃபார்ம்ல நீ இருக்கணும்னு நீட் இல்லை. பட் ஆனா பேக் எண்ட்ல நீங்க வந்து இந்த 3த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சிஸ்டம் டாட் கெட் கரண்ட் டைம் அதை எடுத்து நீங்க செட் பண்ணிப்பீங்க இந்த இடத்துல. ஏன்னா எப்போ அது உள்ள வருதோ, அந்த ரெக்வஸ்ட் வருதோ, அப்போ அந்த டைம் எடுத்துப்பீங்க, ரைட்? அதே மாதிரி சிஸ்டம் டாட் என்விரான்மெண்ட்ல கரண்ட் யூசரோட யூசர் நேம் இருக்கும். அப்போ அதே சிஸ்டம் வேரியபிள் இருந்து அதை நீங்க எடுத்துப்பீங்க. அதே மாதிரி லாஸ்ட் அப்டேட்டட் டைம் ஸ்டாம்ப், அதுக்கு ஏதோ ஒரு லாஜிக் வச்சு பண்ணிப்போம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து யூசர் கிட்ட இருந்து வராது. அப்போ திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு தான் வரும். போஜோவும் என்டிட்டியும் சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இந்த இடத்துல போஜோல இது மட்டும்தான் இருக்கும். நான் வெறும் பர்சனல்ன்ற கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிறேன். போஜோல இந்த 5 ஃபீல்டு தான் கொடுப்பேன். ஆனா என்டிட்டி இந்த 5 பிளஸ் ஒரு 3 8 ஃபீல்டு இருக்கும். ஸோ அதை தான் சொல்லுவோம். அப்போ போஜோவும் என்டிட்டியும் சேமா இருக்கணும் கட்டாயம் கிடையாது. சேமா இருந்தா தப்பு. ரியல் டைம்ல ஆனா சேமா வச்சிருக்க மாட்டேன், சேமா இருக்காது ரியல் டைம்ல. ஏன்னா நம்ம ஸ்லைஸ் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணலாம். டேட்டாவை ப்ரெசென்ட் பண்றதுக்கு தேவை போஜோ, அவ்வளோதான். என்டிட்டி அப்படி ஸ்லைசிங் கான்செப்ட்லாம் கிடையாது. டேபிளோட ரெப்ரஸன்டேஷன் அப்படியே இருக்கணும் அப்படின்றது தான் இதை கொண்டு வரும். சரி, ஸோ இப்போ இதுல அந்த வேலிடேஷன் கான்செப்ட் என்ன அப்படின்னும் போது நான் சொன்னேன், இந்த வேலிடேஷனை 2 விஷயத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். வேலிட் கேன் பி யூஸ்ட் இன் போஜோ அண்ட் என்டிட்டி அப்படின்றது. ஸோ பெஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா போஜோல வேலிடேஷனை ஹேண்டில் பண்றது தான். என்டிட்டிலையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா சப்போஸ் ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து நீங்க வந்து வேலிடேஷன் ஆட் பண்ணல, அதாவது உங்களோட கண்ட்ரோலர் சைட்ல நீங்க வேலிடேஷன் ஆட் பண்ணலன்ற போது சேஃபர் சைடு என்ன பண்ணுவாங்கன்னா என்டிட்டிலையும் வேலிடேஷன் ஆட் பண்ணுவாங்க. ஸோ தட் ஃபர்ஸ்ட் வேலிடேஷன்னா என்ன அப்படின்றது இப்போ இந்த லேப்டாப் என்டிட்டியை தான் நான் வந்து ரெப்போ டாட் சேவ் ஆஃப் என்டிட்டி அப்படின்றது தரேன். இந்த லேப்டாப் என்டிட்டி லேப்டாப் சர்வீஸ் repository டாட் சேவ் ஆஃப் லேப்டாப் என்டிட்டி. ஸோ அப்போ இந்த சேவ் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த என்டிட்டியை வேலிடேட் பண்ணிட்டு தான் நான் சேவ் பண்ணுவேன். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம ரெப்போ என்டிட்டி சைட்லையும் அதை கொடுப்போம் அப்படின்றது. சரி, ஸோ அப்போ வேலிடுக்கு என்ன சினாரியோ அப்படின்னு வந்து பார்க்கும்போது சேஃபர் சைட். ஆனால் இது வந்து செகண்ட் லெவல் ஃபில்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் லெவல் ஃபில்ட்ரேஷன் வந்து நம்மளோட போஜோ கிளாஸ்லேயே நம்ம கொடுத்துருவோம். ஸோ இப்போ நான் லேப்டாப் எழுதி வச்சிருக்கேன். இதோட
ஸோ இந்த இடத்துல நான் லேப்டாப் எஸ்பிபி இந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கேன். பட் ஆனால் இதில் எந்த டேட்டா கொடுத்தாலும் அது போகும். அதுதான் அதோட பிரச்சனை. ஏன்னா நான் லேப்டாப்புக்கு எந்த வேலிடேஷனுமே நான் வந்து பண்ணல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஆன் பண்ணுறேன். ஸோ டீபக் பண்ணுறதும் எப்படின்றத சொல்லிடுறேன். அது உங்களுக்கு டீபக் பண்ணுறது அதாவது எந்த கோடில் எப்படி ஃப்ளோவை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது பிரேக் பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல போய் இந்த நம்பரை கிளிக் பண்ணிங்கனாலே இதை வந்து பிரேக் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஆர் டீபக் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ தட் அப்படியே அதை ஃப்ளோவை தெரிஞ்சுக்கலாம், ரெக்வஸ்ட் வருதா அது. ஸோ இப்போ ஆட் லேப்டாப் இந்த மெத்தடுக்குள்ள தான் போகுது. ஸோ அப்போ அந்த மெத்தடுக்குள்ளேயும் போய் ஒரு டீபக்கர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த 2 பாயிண்ட் வச்சுட்டேன். இப்போ டீபக் மோட்ல ரன் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் ஒரு நியூ ப்ராஜெக்ட் போறீங்க, கோட் எப்படி வேலை செய்யல, கோடோட பிஸ்னஸ் லாஜிக் புரியலை அப்படின்னா டீபக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்ணி தான் எந்த பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டீபக் அப்ளிகேஷன் ரன் பண்ணிங்கன்னா டீபக் மோட் போகாது. இந்த டீபக் மோடில் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸ்டார்ட் அப்ளிகேஷன். ஓகே, இப்போ போய் நம்ம வந்து அந்த ரெக்வஸ்ட் டைப் பண்ணுறோம். நான் சும்மா வந்து ஹிட் பண்ணோம்னா எனக்கு இங்கே வந்து நின்றுச்சு பாருங்க. ஸோ அப்போது உங்களோட நீங்கள் ஹிட் பண்ணது டைரெக்டாக கண்ட்ரோலர் வந்துருச்சு. கண்ட்ரோலரில் அங்கே நிற்கிது வந்து, ஏன்னா இங்கே பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஹோவர் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் அமைச்ச ஆப்ஜெக்ட் வந்திருக்கா அப்படின்றது. ஆமாம், லேப் ஐடி 106 ஹெச்பிபி ஸ்லிம்பர் 85,000 அப்படின்றது. அதாவது ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு. அதனால தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரல, ஒன்றும் லோட் ஆகிட்டே இருந்தா இங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும்னா அது இங்கே இருக்கு, ஸ்டெப் ஓவர், ஸ்டெப் இன்டூ அப்படின்றது. ஓகே, ஸ்டெப் ஓவர் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஸோ F8. ஸோ அடுத்தது நான் எங்கே பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ அப்போ அது இந்த ஆட் மெத்தடை தான் கூப்பிடுவது. இங்கே நான் வந்து லேப்டாப் என்டிட்டியை கிரியேட் பண்ணேன். அப்போ லேப்டாப் என்டிட்டியில் என்ன இருக்கு, வெறும் எல்லாமே நல். ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் வேல்யூ நல். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறோம், லேப்டாப் ஆப்ஜெக்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து லேப்டாப் எடிட்டில் செட் பண்ணுறேன். சப்போஸ் ஸ்டெப் ஓவர் கெட்டர் செட்டர் தான், அவ்வளோதான். ஸோ அப்போது சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட லேப்டாப் என்டிட்டியில் என்ன இருக்குது, ஆமாம் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். இப்படி தான் செக் பண்ணணும். சில டைம் என்ன ஆகும்னா டேட்டா பேஸில் சிலது நல்லு விழும், சிலது நீங்கள் எதிர்பார்க்காத வேல்யூஸ் விழும். அப்போது டீபக் பண்ணி ரெப்போசிட்டரி கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஏன்னா repo.save மெத்தடு ரன் டைம்ல அவரே நம்மளுக்காக பண்ணிடுவாரு. ஸோ அந்த கோடுக்கு அது போகாது. ஸோ அப்போ இந்த இடம் வரைக்கும் உங்கள் டேட்டா பேஸில் இன்சர்ட் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். தென் லேப்டாப் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்றது ரிட்டர்ன் பண்ணுறோம். திருப்பியும் நம்மளோட மெயின் மெத்தடுக்கு, கண்ட்ரோலர் மெத்தடுக்கே வந்துடுது. இங்கேருந்து நம்ம வந்து ரிட்டர்ன், இதெல்லாம் ப்ரீடிஃபைன்டு கிளாஸஸ், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் வந்து ரெஸ்யூம் கொடுத்துரும். ஓகே, டீபக் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ லேப்டாப் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ஹெச்பிபி அப்படின்றது வந்துச்சு. சரி, இப்போ நான் வந்து இந்த இடத்துல -85,000 அப்படின்றது தரேன். கரெக்ட். ஆனாலும் எனக்கு வந்து பிளாங்கா தரேன். ரைட். ஸோ திருப்பியும் வருது. லேப்டாப்பை ஹோவர் பண்ணி பார்த்தோம். ஹோவர் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும் மெஜாரிட்டி. ஓகே, ஸோ அரல்ஸ் இங்கேயே அது காமிக்குது, நீங்கள் ஹோவர் கூட பண்ண தேவையில்ல. இங்கே லேப்டாப் இந்த இடத்துல கிளிக் பண்ணாலே இப்போ 202 லேப்டாப் நேமே இல்லை. லேப்டாப் நேமே இல்லாமல் எப்படி வரும்? அப்போ ப்ரைஸ் பாருங்க 85,000 -85,000 வருது. அப்போ எப்படி ஒரு ப்ரைஸ் வந்து இதுவாக இருக்கும்?
ரைட். அகைன் ஸ்டெப் ஓவர். சேவ் பண்றதுக்கு என்ன அதே டேட்டா தான் அப்படியே சேவ் ஆயிடுது. 202 லேப்டாப்ல blank சிம்பேட் -85,000. அப்போ இதுவும் சேவ் ஆயிடுச்சு. அப்போ இது ஒரு தப்பான பிஹேவியர், ரைட்? ஒரு பிரைஸ் வந்து எப்படி நெகட்டிவா இருக்கும், அதே மாதிரி நேம் இல்லாம ஒரு லேப்டாப் இருக்காது. அப்போ இதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். நம்ம ஹேண்டில் பண்ணாமலே நம்மளோட டேட்டா பேஸ்ல இது வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓகே, 102 106 ஓகே. பட் ஆனால் 202ன்றது ஷுட் நாட் இன்சர்டட். அதுக்கு டைமும் பண்ணிடக்கூடாது. ஆனால் அது நடந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து வேலிடேஷன் யூஸ் பண்ணலை. அதுக்காக தான் ஸ்ப்ரிங்லேயே உங்களுக்கு ஒரு டிபெண்டன்சி கொடுக்குறாங்க. அட் வேலிடேஷன் அப்படின்ற டிபெண்டன்சியை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இதுலயே சொல்லியிருப்பாங்க பாருங்க, பீன் வேலிடேஷன் வித் ஹைபர்நெட் வேலிடேட்டர். நான் இந்த வார்த்தையை படிச்சீங்கனாலே உங்களுக்கு புரியும். பீன்னா என்னன்னா நார்மல் ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேங்களா? அந்த ஆப்ஜெக்ட் உருவாகும் போது பீன்னா நம்ம ஐஓசி கண்டெய்னர்ல என்ன சொல்றோம், இந்த பீன்ஸை தான் லோட் பண்றோம் அப்படின்றது. வித் ஹைபர்நெட் வேலிடேட்டர் அப்படின்னும் போது ஹைபர்நெட் தான் நம்மளோட ஜேபிஐ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாம் பண்றவர். ஹைபர்நெட் தான் இன்டர்னலா ஹைபர்நெட் ஃப்ரேம் ஒர்க் எப்படி ஸ்ப்ரிங் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ அதே மாதிரி ஓஆர்எமோட ஃப்ரேம் ஒர்க் வந்து ஹைபர்நெட். அந்த ஹைபர்நெட் வேலிடேட்டர், அதனால தான் இதை நம்ம வந்து எங்கேயும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றோம்னா என்டிடிலையும் தரலாம் அப்படின்றது. ஸோ அப்போ இந்த டிபெண்டன்சியை ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த பிரச்சனை, இந்த வேலிட் அனோடேஷனை நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டிபெண்டன்சியை நம்மளோட ஆட் பண்ணலையா? ஓகே, ஸோ இந்த டிபெண்டன்சியை நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ல ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் ஆகும். ஓகே, அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிட்டேன். எரர் அடிக்குது. ஓகே, அது டிபெண்டன்சிஸ் டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் டைம் எடுத்துச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட லேப்டாப்புக்கு தடுக்க போறோம். ஸோ இப்போ என்ன பிரச்சனை, இந்த டேட்டா இந்த மாதிரி அன்வான்ட் டேட்டா வருது, இது டேட்டா பேஸ்ல இருக்க டேபிள்ல பெர்சிஸ்ட் ஆகுது. ஸோ இதை பெர்சிஸ்ட் ஆகுறதை தடுக்கணும். ஸோ அப்படின்னும் போது ரெக்வஸ்ட்டை வாங்கும் போதே அந்த வேலையை நான் வந்து பண்ணிடணும். ரெக்வஸ்ட் நான் எங்க வாங்குறேன், இந்த இடத்துல தான் வாங்குறேன். ரெக்வஸ்ட்டை என்னோட இந்த இடம் தான் என்னோட ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ அப்போ இங்கேயே நான் வந்து அதை தடுக்கணும் அப்படின்னும் போது இங்க நான் வேலிடேஷன் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னும் போது இந்த இடத்துல நான் அட் வேலிட் அப்படின்ற அனோடேஷனை யூஸ் பண்றேன். ஸோ இந்த அட் வேலிட் அனோடேஷனை நான் யூஸ் பண்ணா தான் இந்த போஜோ மேல, இந்த கிளாஸ் மேல, வாட் எவர் இந்த இடத்துல என்ன கிளாஸ் வருதோ அந்த கிளாஸ் மேல வேலிடேஷன் நடக்கும் அப்படின்றத குறிக்கிறதுக்கு இந்த அட் வேலிட் அனோடேஷன். ஓகே, சரி.
அப்போ என்ன வேலிடேஷன் நடக்கும், எப்படி வேலிடேஷன் நடக்கும்ன்றதுக்கு அட் வேலிட். ஓகே, ஹவு அப்படின்றதுக்கு அப்போ நம்ம தான் போய் சொல்லணும் ஒரு லேப்டாப்ல என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் இருக்கணும், எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது. ஸோ அப்போ நான் வந்து இது வேலிடேஷன் சும்மா இந்த மாதிரி பாருங்க. ஸோ இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் அந்த பேசிக் அனோட்டேஷன்ஸ். ஸோ இப்போ என்னது அட் நாட் நல், நாட் பிளாங்க். ஸோ இந்த அனோட்டேஷன் எல்லாமே உங்க எந்த ஃபீல்டெல்லாம் என்னவா பிஹேவ் ஆகணுமோ அந்தந்த ஃபீல்டு மேலே நம்ம இதெல்லாம் போட்டுப்போம். அட் நாட் நல், நாட் பிளாங்க், சைஸ், இமெயில். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாசிட்டிவ் நம்பர் தான் கொடுக்கணும். கரெக்டா? யாருக்கு? நம்மளோட ப்ரைஸுக்கு. நம்ம அந்த தப்பு தான் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ப்ரைஸுக்கு மேலே அட் பாசிட்டிவ் அப்படின்றத போடுறேன். இம்போர்ட் கிளாஸ் அப்படின்றது. ஸோ தட் ப்ரைஸ்ன்றது கட்டாயமா பாசிட்டிவ் நம்பரை தான் அக்செப்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ அதே மாதிரி நான் வந்து நேமை பிளாங்கா கொடுத்தேன். கரெக்டுங்களா? ஸோ அதனால நான் வந்து நாட் பிளாங்க். வந்து லேப்டாப் நேம் வந்து கட்டாயமா பிளாங்காக இருக்கக்கூடாது அப்படின்றத. ஸோ தட் இந்த வேலையெல்லாம் நம்மளே பண்ணலாம். நம்மளே கண்ட்ரோலர்ல வாங்கி இந்த ஆப்ஜெக்டை ஒரு விஷயத்தையும் கெட் பண்ணி அது வந்து எம்டியா இருக்கா, நம்பர் கிரேட்டர் தேன் 0வா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணலாம். இந்த இதெல்லாம் நம்ம கஸ்டம் வேலிடேஷன் கிளாஸ் எழுதி பண்ணலாம். பட் அதெல்லாம் சிம்பிளிஃபைடா பண்ணி கொடுக்கறதுக்கு டிபெண்டன்சி இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்க. அவ்வளோதான். ஸோ என்ன நடக்கும்னா இந்த லேப்டாப் மேலே வேலிடேஷன் நடக்கும். எப்படின்னா இந்த அட் வேலிட் அனோட்டேஷனை பார்த்து என்ன கைண்ட் ஆஃப் வேலிடேஷன்ஸ்லாம் நடக்கும், எப்படி வேலிடேஷன் நடக்கும் அப்படின்றது அந்த லேப்டாப்புக்குள்ள நீங்க எப்படி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்றது தான். இப்போ நாட் பிளான் பாசிட்டிவ் அப்படின்றது இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ அகைன் போய் அதே கைண்ட் ஆஃப் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் விஷயத்த கொடுக்குறோம். அதே மாதிரி இம்ப்ராப்பர் டேட்டாவை நம்ம வந்து சேவ் பண்ணுவோம். ரைட், இப்போ நான் வந்து ஸ்பேஸாக கொடுக்குறேன். அதே மாதிரி 89,000 இந்த மாதிரி தரேன். நம்பர் வந்து வேணா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, இதுன்னு மாற்றி தரேன். ஸோ இப்போ நான் வந்து சென்ட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து பேட் ரெக்வெஸ்ட் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ எதனால வந்தது அப்படின்னா இந்த வேலிடேஷன் ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு இது வந்துருக்கு. சரி, ஆனால் இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். எண்ட் யூசர் ஃபர்ஸ்ட் வந்து தடுத்துட்டோம். அப்போ இந்த மாதிரி நீங்க உங்க காலம் எப்படிலாம் இருக்கணும் நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம தான் இந்த பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்டுக்கு இது லேப்டாப் ஐடி கட்டாயமா இருக்கணுமா, அப்போ இது எம்டியா இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லலாம். அதுக்கு தான் இந்த அனோட்டேஷன்ஸ்லாம். இதை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னு அப்படின்றது. ஸோ இங்கே பாருங்க, பாஸ்ட் ஃபியூச்சர் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து டேட் ஆஃப் பர்த்னு ஒரு ஃபீல்டு வைக்கிறீங்க. அப்போ டேட் ஆஃப் பர்த்ன்றது கட்டாயமா பாஸ்ட்ல தானே இருக்கும், ஃபியூச்சரை நம்ம கொடுக்க முடியாதுல்ல. ஸோ இப்போ அப்படின்னும் போது நீங்க வந்து பாஸ்ட் கொடுப்பீங்க. இதே டிக்கெட் புக்கிங் ஆப்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா டிக்கெட் வந்து பாஸ்ட் டேட்டுக்கு புக் பண்ண முடியாது, ஃபியூச்சர் டேட்டுக்கு புக் பண்ணும். அந்த மாதிரி டைம்லலாம் வந்து அந்த டேட்டை வந்து இது பாஸ்டா ஃபியூச்சரானலாம் நான் வேலிடேட் பண்ணலாம். ஆனால் அது எனக்கு ஒரு டைம் கன்சூமிங். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த அனோட்டேஷன்லாம் எனக்கு அதை பண்ணி கொடுத்துருது. ஒரு இமெயில்னு ஒரு ஃபீல்டு வைக்கிறீங்க, அது இமெயில் கரெக்டான ஸ்ட்ரிங்கா அப்படின்றத இந்த இமெயில் இது எல்லாமே பண்ணிடுது. ஓகேங்களா? ஸோ இந்த சைஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? ரைட், இப்போ வந்து நேம் அப்படின்னு வைக்கிறீங்க, ஆனால் நேமுக்குன்னு இத்தனை கேரக்டர்னு வச்சிருங்க. ரைட், ஸோ இல்லைன்னா அவங்க பாட்டு ஒரு பேராகிராஃப் எல்லாம் உள்ள அடிக்கக்கூடாது. ரைட், ஸோ அப்போ நேம்னா அதுக்கு என்ன சைஸு,
அப்படின்றத சொல்லிடுறோம். லிமிட் சைஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அரே ஆர் லிஸ்ட் அப்படின்றது. ஓகே, ஸோ நாட் பிளாங்க்ஸ்ன்றது சொன்னேன். சும்மா டபுள் கோட்ஸை சும்மா விடுறதோ, எம்டி ஸ்பேஸ் விடுறதோ, இதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. நாட் நல் அப்படின்னா இந்த ஃபீல்டே கொடுக்காம இருக்கிறது, அதுதான் வந்து நாட் நல் அப்படின்றது. நாட் நல்லுக்கும் நாட் பிளாங்க்குக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, நாட் பிளாங்க்ன்றது உங்களோட ஸ்ட்ரிங்குக்கு, நாட் நல்ன்றது உங்களோட ஃபீல்டு அதர் தேன் ஸ்ட்ரிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ப்ரைஸே கொடுக்காம விட்டேன்னா என்ன ஆகும்? அப்பவும் எனக்கு வந்து எரர் அடிச்சிடும். ஓகேவா, நான் கட்டாயமா ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்கணும் அப்படின்றது தான் இது வந்து சொல்லு. சரி, ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, வேலிடேஷன் நடந்து எனக்கு பேட் ரெக்வஸ்ட் அப்படின்றது சொல்லிடுச்சு. பட் ஆனால் இங்கே கட்டாயமா ஒரு எக்ஸப்ஷன் அடிச்சிருக்கு. லேப்டாப் கண்ட்ரோலர்ல என்னன்னா, மெத்தட் ஆர்குமெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன். இந்த சொல்லியிருக்கு பாருங்க, ப்ரைஸ்ல இஷ்யூ must be greater than 0. ஸோ ஏன் must be greater than 0? பிகாஸ் நான் வந்து ப்ரைஸை வந்து பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே ப்ரைஸில் பாசிட்டிவ் கொடுத்துருக்கேன், ஆனால் நான் பாஸ் பண்ண நம்பர் வந்து நெகட்டிவ். ஸோ அதனால வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது, must be greater than 0 அப்படின்றது. அதே மாதிரி லேப்டாப் நேமா, இங்கேயே அது சொல்லியிருப்பாரு, லேப்டாப் ஃபெயில்டு ப்ரைஸ் ரிஜெக்டட் அப்படின்றது. அதே மாதிரி லேப்டாப் நேம் வந்து மஸ்ட் நாட் பி பிளாங்க் அப்படின்றது. ஏன்னா நான் வந்து லேப் நேம் வந்து நாட் பிளாங்க் அப்படின்றது கொடுத்துருக்கேன், மஸ்ட் நாட் பி பிளாங்க் அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் அது ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி என்ன கண்ட்ரோலர்லேயே என்னை வெளியே தள்ளிடுச்சு. இங்கேயே என்னை வெளியே தள்ளிடுச்சு. தேவையில்லாமல் சர்வீஸ் ரெபாசிட்டரிக்கெலாம் போகவே போகாது, இங்கேயே ரெக்வஸ்ட் வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருச்சு. பட் இதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். இதை வந்து ஒரு எண்ட் யூசருக்கு ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னும் போது தான் நம்ம வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு வருவோம். அதே இடத்துல எப்பவுமே எக்ஸப்ஷன் வந்து ரெக்வஸ்ட் தப்பா வந்தா மட்டும்தான் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணணும் இல்லை, ப்ராசஸிங்லையும் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதை எப்படி எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாஸ் எழுதும். ஜென்ரலாக நம்ம எப்படி எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த கோடு எழுதுதோ, எந்த கோடு பிரச்சனை வருதோ அந்த கோடை வந்து சரவுண்ட் வித் ட்ரை கேட்ச் பண்ணிட்டு கேட்சில் வந்து என்ன கைண்ட் ஆஃப் எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ணி அதை எழுதுறோம். கடைசியில் வந்து ஃபைனலி பிளாக் எழுதி வச்சிரும். இதுதான் நடக்கும் அப்படின்றது, இது நம்மளோட இது. ஸோ அப்போ இங்கே ஸ்ப்ரிங்கில் அதே மாதிரி நடக்கணும். அப்போ என்னன்னா, என்னோட எக்ஸப்ஷன் எங்கேருந்து அடிக்குது? என்னோட கண்ட்ரோலர்ல இருந்து தான் அடிக்குது. கரெக்டா? ஸோ என் கண்ட்ரோலர் இங்கே தான் வருது, இங்கேருந்து தான் அந்த எக்ஸப்ஷன் எனக்கு அடிக்குது. இந்த இடத்துலையும் எந்த இடம் கரெக்டாக சொல்லணும், இந்த லைன், இந்த லைன்ல இந்த அட் வேல்யூ நடந்து வேலிடேஷன் நடந்து அது ஃபெயில் ஆயிடுது. ஸோ இப்படி ஒரு எக்ஸப்ஷன் அடிக்குது. அப்போ இதை நான் வந்து கேட்ச் பண்ணி நான் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து தனியா ஒரு கிளாஸ் எழுதுறேன் அப்படின்றது. ஸோ இந்த எக்ஸப்ஷனை நம்ம கண்ட்ரோலர்லயே ஹேண்டில் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலர்லயே வந்து கீழே நான் என்ன சொல்றேன்னா, அட் எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லர் அப்படின்னு போட்டு நான் வந்து எல்லா எக்ஸப்ஷனுக்கும் பேரண்ட் கிளாஸ் யாரு? வெறும் எக்ஸப்ஷன் தானே. ஸோ அதனால எனக்கு என்ன எக்ஸப்ஷன் அடிக்குதுன்னு தெரியல, இதை வேணா நான் பண்ணுவோம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ரீரன் பண்ணுறேன். உங்கள் கண்ட்ரோலருக்குள்ளேயே தான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ கண்ட்ரோலரில் அடிக்க எக்ஸப்ஷன் இங்கேயே வருதா அப்படின்றத பார்ப்போம். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, திருப்பியும் அதே ஒரு
இவங்க பாருங்க 200 வந்திருக்கு. ரைட், அவுட்புட் வந்திருக்கு. போன வாட்டி நம்மளுக்கு அவுட்புட் வரல, அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு. இன்னும் தெளிவாக சொன்னா இதை நான் வந்து அப்போ என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த லைன்ல எக்ஸெப்ஷன் அடிக்குது, அதை இந்த மெத்தட் கேட்ச் பண்ணிக்குது. இந்த அனடேஷன் கேட்ச் பண்ணி சிம்பிளா கேட்ச் தான் இது, வேற ஒன்றும் இல்லை. அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நம்ம இங்க யூஸ் பண்ற கேட்ச் தான். ட்ரையில் அடிச்சா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இப்படி புரிஞ்சுக்கோங்க. எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் அப்படின்றது இந்த அனடேஷன் தான், இப்படி புரிஞ்சுக்கிறதோட இதுதான் கேட்சுக்கு மேல இது இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன நடக்குது, நான் வந்து இந்த மெசேஜ் என் எரர் ரெக்கார்ட் அப்படின்றது இருக்கா. ஸோ அப்போ அதுதான் அவுட்புட்ல வந்திருக்கு, தெரியுதா? மீதி இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க, ஏன்னா அது டாட் கெட் மெசேஜ் போட்டிருக்கோம், டாட் கெட் மெசேஜ், அதனால எல்லா மெசேஜும் வரும். பட் இதுதான் வேலை செய்யுது அப்படின்றது நம்மள புரிஞ்சுக்க முடியுதா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? புரியுதுங்க. ஓகே, சரி. ஆனா நான் ஏன் அதை இங்க எழுத மாட்டேன்? ஸோ அப்போ எல்லா எக்ஸெப்ஷனையும் இங்கே எழுதிக்கலாமே அப்படின்னா, எக்ஸெப்ஷன் நிறைய இருக்கும்ல, அரித்மெட்டிக், நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன், அரே இண்டெக்ஸ், இந்த மாதிரி. அப்போ எல்லா எக்ஸெப்ஷனுக்கும் நான் வந்து இது பேரண்ட் எக்ஸெப்ஷனுக்கு போடாம நான் வந்து தனித்தனி அந்தந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை போட்டு நான் வந்து பண்ணிக்கலாம். அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அடிச்சா இது, அப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் மெத்தடை கிரியேட் பண்ணுவேன், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர், அதுல வந்து நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அடிச்சா இது அப்படின்றது. பட் ஆனா இது வந்து இந்த கிளாஸை கெடுத்துரும். இந்த கிளாஸ்க்கு உண்டான ஃபங்க்ஷனாலிட்டி என்னவோ அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஸ்கோப்பை இதுகிட்ட கொடுத்துரும். ஸோ தட் என்ன பண்றோம்னா, இவங்க எல்லாரையும் தனியா தனிமைப்படுத்துறோம், இவங்க எல்லாரையும் குரூப் பண்ணி ஒரு கிளாஸ்ல போடுறோம். அந்த கிளாஸ் பேர் தான் வந்து கண்ட்ரோலர் அட்வைஸ் அப்படின்றது. அதாவது பிரச்சனைனா நீ இந்த கிளாஸ்க்கு போ, எப்போ எக்ஸெப்ஷன் அடிச்சாலும் இந்த கிளாஸ்க்கு போ அப்படின்றத சொல்றதுக்கு தான் ஒரு கிளாஸை உருவாக்குறோம். அந்த கிளாஸ்க்கு பேரு எக்ஸெப்ஷன். நான் வந்து ஒரு பேக்கேஜ் ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ் வந்து ஒரு பேக்கேஜில் உருவாக்குறேன். அந்த கிளாஸ் பேக்கேஜ் பேர் எக்ஸெப்ஷன் அப்படின்ற பேக்கேஜுக்குள்ள எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் அப்படின்றது தான் அந்த கிளாஸோட பேர். ஸோ இங்கே தான் வரணும், இங்கே தான் வந்து நான் வந்து இந்த கோடை எடுத்துட்டு வந்து போட்டுறேன். ஸோ அப்போ இனிமேல் கண்ட்ரோலர்ல தேவை கிடையாது. கண்ட்ரோலர்ல ஏன் எழுதுறது தப்பு இல்லை, ஆனா ஏன் எழுத வேணான்றோம்னா அங்க என் பாயிண்ட்டுக்கு உண்டான லாஜிக்கும் எழுதுவோம், அதே மாதிரி எல்லா எக்ஸெப்ஷனும் அங்கே எழுதுறது கரெக்டா இருக்காது. ரைட். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், அதை இங்கே யூஸ் பண்ணுறேன். கரெக்ட். ஆனா இந்த கிளாஸுக்கு தான் வரணும்ன்றது அதுக்கு தெரியாது. கரெக்டா? ஏன்னா அது அந்த கிளாஸ்க்குள்ளேயே இருந்தது, அதனால அதால வர முடிஞ்சது. சரி, ரைட். ஸோ அப்போ இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றத சொல்றதுக்கு ஒரே ஒரு அனோட்டேஷன், கண்ட்ரோலர் அட்வைஸ் ஆர் ரெஸ்ட் கண்ட்ரோலர். நீங்க ரெஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா ரெஸ்ட் கண்ட்ரோலர் அட்வைஸ், நீங்க வெறும் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணீங்கன்னா அது கண்ட்ரோலர் அட்வைஸ் அப்படின்றது. சரி, இப்போ இந்த இடத்துல ரெஸ்ட் கண்ட்ரோலர் அட்வைஸ்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த இன்புட் ஒழுங்கா ஆக மாட்டேங்குது. ஸோ சரி, எக்ஸெப்ஷன் இல்லையா?
ஓகே ஓகே நான் அதே பேரை வச்சதுனால அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே இதை ரீஃபேக்டர் பண்ணிடுவோம். அதே அனடேஷன் தானே கிளாஸ் நேமாக இருக்கு. ஸோ ஓகே நம்ம கிளாஸ் நேமும் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்னு வச்சுட்டு அனடேஷனும் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்னு இருக்கனால அதால எது எடுக்கிறது அப்படின்றது தெரியும். ஓகே ஸோ அப்போ இப்போ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இப்போவும் லேப்டாப் கண்ட்ரோலர்ல எரர் அடிக்கும், எக்ஸெப்ஷன் செக் பண்ணும். நம்ம அதே இன்வேலிட் டேட்டா கொடுக்கும்போது கொடுத்து இட் வில் கம் டு கண்ட்ரோலர் அட்வைஸ். கண்ட்ரோலர் அட்வைஸ்ல உங்களுக்கு நீங்க என்ன கைண்ட் ஆஃப் எக்ஸெப்ஷன் அடிக்குதோ அந்த கைண்ட் ஆஃப் எக்ஸெப்ஷனுக்கு உண்டான மெத்தடை இது கேட்ச் பண்ணிக்கும். ஸோ அப்போ நான் வந்து இதையே வந்து இன்னும் 2-3 வாட்டி எழுதலாம். ஆனால் இது வந்து அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனு. ஓகே இது வந்து அரே இண்டெக்ஸ். சும்மா எதாவது அப்படின்னும் போது அப்போ அந்தந்த மெத்தடு ட்ரிகர் ஆகிக்கும். ரைட், எந்த எக்ஸெப்ஷன் அடிக்குதோ அப்போ இப்போ அரித்மெட்டிக் அடிச்சா இந்த எக்ஸெப்ஷன் ட்ரிகர் ஆகிடும். அரே இண்டெக்ஸ் அவ்வளோ கவுண்ட் அடிச்சா இந்த எக்ஸெப்ஷன் ட்ரிகர் ஆகிடும். ஓகே ஸோ இதை இப்போதைக்கு நம்ம வந்து எக்ஸெப்ஷனை கேட்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். கேட்ச் பண்ணால் ஹேண்டில் பண்ணதுக்கு சமம் கிடையாது, ஜஸ்ட் கேட்ச் தான் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பியும் அதே அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி ஹிட் பண்ணுவோம். இப்போ இதே இதை தான் கொடுக்குறோம். இப்போவும் என் எரர் ரெக்கார்டு அப்படின்னு இருக்கு, ஆனால் என்னோட கண்ட்ரோலர்ல அந்த கோடு கிடையாது. என் எரர் ரெக்கார்டுன்ற கோடும் ரைட். ஸோ அப்போ என்ன நடக்குது, இந்த வேலிடேஷன் நடக்குது, எக்ஸெப்ஷன் அடிக்குது, இந்த கிளாஸ்க்கு வருது, இந்த மெத்தடை ட்ரிகர் பண்ணுது. வேணா இதை டீபக் மோட்ல ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்க ஃப்ளோ வருது அப்படின்றது. ஸோ அப்போ இப்போதைக்கு இங்க இருக்க வந்துருக்கு. சரி, அப்போ என்ன கைண்ட் ஆஃப் எக்ஸெப்ஷன் அடிச்சிருக்கு அப்படின்னும் போது உள்ள வந்து பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் இ அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த எக்ஸெப்ஷனை கரெக்டா நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ணணும்னா என்ன அப்படின்னா யூசருக்கு கரெக்டான மெசேஜை தரணும். இந்த பாருப்பா, அதாவது கரெக்டான மெசேஜ்னா இதுதான். எல்லா இவ்வளோ பெரிய மெசேஜை யூசர் படிக்க மாட்டார். ஸோ அப்போ நம்ம வந்து கரெக்டான மெசேஜை தரணும் அப்படின்னும் போது நம்ம அதுக்குண்டான கோடை தான் நம்ம வந்து இங்கே ரிட்டர்ன்ல எழுதணும். நம்ம வந்து சும்மா அப்படியே வாங்கி எரர் ரெக்கார்டு கெட் மெசேஜ்ன்றதை தாண்டி நம்ம வந்து அதுக்குண்டான கோடை ரிட்டர்ன் பண்ணணும். சரி, அப்போ நான் என்ன உருவாக்கலாம் அப்படின்னும் போது இந்த எக்ஸெப்ஷன்ல இருந்து என்னோட கெட் மெசேஜ் எடுக்கிறதுக்கு பதிலா நான் வந்து ஒரு மேப் எழுது. ஓகே, அந்த மேப்ல என்னென்ன எழுதுறேன்னா ஸ்ட்ரிங் தான். மேப் ஆஃப் எரர் அப்படின்றது என் எரர் ரெக்கார்ட். தென் மெசேஜ் இ டாட் கெட் மெசேஜ். இ டாட் கெட் மெசேஜ்ல எல்லா மெசேஜும் வேண்டாம்.
get binding results. binding results வர மாட்டேங்குது. சரி, இதை நான் டீபக் பண்ணா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எதுல இது இருக்குன்றது. பெட்டர், அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். சரி, இப்போதைக்கு ஜஸ்ட் இது இருக்கட்டும். நம்ம வந்து get message வச்சிருப்போம். ஆனா இப்போ வந்து டீபக் மோட்ல ரன் பண்ணுவோம். என்ன இங்க வருதா, இங்க வந்தா அந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நான் இங்க ஒரு டீபக்கர் பாயிண்ட் வச்சிடுறேன். லேப்டாப்ல ஒரு டீபக்கர் பாயிண்ட் இருக்கு. ஓகே, அப்ப அந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுல இருந்து எந்தெந்த ஃபீல்டெல்லாம் எடுக்கணும், அது மேப்பா லிஸ்டா அப்படின்றது உங்களுக்கு ஓரளவு கிளியர் ஆயிடும். அதாவது அந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணல, ஸ்ப்ரிங்கே எனக்காக கிரியேட் பண்ணி தூக்கி போடுது. ஸோ அப்போ இங்கே வந்துருச்சு. கண்ட்ரோலர்ல எரர் அடிச்சு டைரக்டா எனக்கு எங்க வந்துருச்சு, இந்த இடத்துக்கு வந்துருச்சு பாருங்க. என்னோட கண்ட்ரோலர் அட்வைஸ்க்கு வந்துட்டு கண்ட்ரோலர் அட்வைஸ்ல இருக்க இந்த 80th லைனுக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த ஈயை ஓவர் பண்ணீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். இந்த ஈயை பார்த்தீங்கன்னா ஈல தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ரைட், ஸோ அப்போ இந்த இ டாட் பைண்டிங் ரிசல்ட்ஸ், இதுல ஃபீல்டை காமிக்கிறேன் கரெக்டா. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இதோட பாடியில பாருங்க, இன்வேலிட் ரெக்வஸ்ட் கண்டென்ட் ஸ்டேட்டஸ் 400, இதெல்லாம் நான் தரல, இதெல்லாம் ஸ்ப்ரிங்கே தூக்கி போட்டுருச்சு. அதனாலதான் நம்மளுக்கு 400னா பேட் ரெக்வஸ்ட் அப்படின்றத தருது. ஓகே, பாடியில இந்த விஷயங்கள்லாம் வருது. சரி, ஆனா அந்த ஃபீல்டு இஷ்யூ அப்படின்றதெல்லாம் இந்த பைண்டிங் ரிசல்ட்டுக்குள்ள தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ பைண்டிங் ரிசல்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்றேன். இந்த பைண்டிங் ரிசல்ட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த எரர்ஸ் இருக்கு பாருங்க. பைண்டிங் ரிசல்ட்ஸ்க்குள்ள எரர்ஸ். ஓகே, இந்த எரர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்றேன். எரர்ஸ்க்குள்ள 2 இருக்கு. ஓகே, 2 எரர் இருக்கு. எரர்ஸ்க்குள்ள 2 எரர் இருக்கு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்றது பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன் தான் லேப் நேம். எரர்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் எரர் எடுக்கிறேன், அதோட ஃபீல்டு நேம் என்னது, லேப். அதோட மெசேஜ் என்ன அப்படின்றத பாருங்க. அதோட டிஃபால்ட் மெசேஜ் என்னது, மஸ்ட் நாட் பி பிளாங்க். ஓகே, நம்மளுக்கு தேவை இதுதான். நம்மளுக்கு தேவையான இந்த ஆப்ஜெக்ட் நேம், பைண்டிங், ஃபெயிலியர், ரிஜெக்டட் வேல்யூ, இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ரைட், நம்மளுக்கு தேவை என்ன ஃபீல்டுல எரரு, அதுல என்ன மெசேஜ். அப்போ இந்த ஃபீல்டு இதான் மெசேஜ், இந்த ஃபீல்டு இதான் மெசேஜ் அப்படின்றது. ஸோ அப்போ அடுத்த என்ன ஃபீல்டு, அடுத்த ஃபீல்டு வந்து பிரைஸ். ரைட், அதுக்கு என்ன மெசேஜ், மஸ்ட் பி கிரேட்டர் தென் 0. அப்போ நான் இதை கொடுத்தா போதும்ல. நான் சொல்றது புரியுதா? அன்வான்டா இவ்வளோ இந்த மொத்த ஆப்ஜெக்டையும் நான் தூக்கி ரிட்டர்ன் பண்றதுக்கு பதிலா நான் வந்து ஃபீல்டு நேம் பிளஸ் அந்த ஃபீல்டோட வேலிடேஷன் மெசேஜ், இது ரெண்டும் கொடுத்தா போதும்ல. ஃபாலோ பண்ண முடியுதா? இந்த ஆப்ஜெக்ட் ஓவர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எதுல இருந்து எந்த நம்மளுக்கு தேவையானது இந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்ல இருக்க பைண்டிங் ரிசல்ட்டுக்குள்ள இருக்க எரர்ஸ், அவ்வளவுதான். அப்ப இதை தான் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்ல கொடுத்துருக்கோம். ஒரு லாம்டா எக்ஸ்பிரஷன்ல போட்டு ஸோ என்ன பண்றோம், ஒரு எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றோம். மெத்தட் ஆர்குமெண்ட் நாட் வேல்யூ எக்ஸெப்ஷன்றத. ஓகே, எக்ஸெப்ஷன் ஹேண்டில், அதுல ஒரு மேப்பை கிரியேட் பண்றேன், ex.get binding result. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அந்த எரர் அப்படின்றது எதுல இருக்கும், இந்த பைண்டிங் ரிசல்ட் அப்படின்ற ஆப்ஜெக்ட் உள்ளதான். ஸோ அப்போ அதுல இருந்து கெட் ஃபீல்ட் எரர்ஸ். அப்போ எத்தனை ஃபீல்ட் எரர் இருந்தது நம்ம சினாரியோல,
2 இருந்தது, அதனால 2 ஐட்ரேட் பண்ணணுமா, அதனால டாட் ஃபார் ஈச். அப்ப ரெண்டுமே என்ன ஆப்ஜெக்ட், அந்த 2 எரர், அந்த எரர்ஸ்குள்ள 2 இருந்ததா, அது ரெண்டுமே ஒரு எரர் ஆப்ஜெக்ட். அதனால லாம்டா எக்ஸ்பிரஷன்ல நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு ஆப்ஜெக்டா எடு, அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்டா எடுத்து இந்த மேப்ல புட் பண்ணு. என்னன்னா அந்த எரரோட ஃபீல்டு நேமும் அந்த எரரோட டிஃபால்ட் மெசேஜும், இது ரெண்டுத்தையும் எடுத்து ஒரு மேப்ல போட்டுட்டே வா. அந்த மேப் பேரு எரர்ஸ். ஸோ அப்போ 2 எரர் ஆப்ஜெக்டையும் ஐட்ரேட் பண்ணி 2 எரர் ஆப்ஜெக்டோட எரர் ஃபீல்டு அண்ட் எரர் மெசேஜ் எனக்கு கிடைச்சோம். கரெக்டா? அப்ப இந்த எரர்ஸ்ன்ற மேப்ல என்ன இருக்கும், ப்ராடக்ட் நேம் cannot be blank. அடுத்து பிரைஸ், லேப்டாப் பிரைஸ் greater than 0 அப்படின்னு இந்த 2 விஷயம் எனக்கு என்னோட எரர்ஸ்ல லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றோம் அப்படின்னா, இதை மட்டும் நான் கொடுத்தா போதுமா அப்படின்னா, இப்போ இந்த கோடை மட்டும் காப்பி பண்ணி நம்மளோட இதில் போட்டுக்கிறேன். ஓகே, ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மேப் கிரியேட் பண்ணுறோம், அந்த e.get binding result எரர் ஃபீல்டு அப்படின்னும் போது, அப்போ இந்த எரர், இந்த மேப்ல நம்மளுக்கு தேவையான அவுட்புட் வந்துருச்சு. ரைட், இப்போ நான் வந்து இதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணா எனக்கு வந்து வெறும்னே இந்த மெசேஜ் மட்டும் வரும். ஸோ நான் இந்த வெறும் மெசேஜ் மட்டும் வராம வித் ப்ராப்பர் ஸ்டேட்டஸ் கோட், ப்ராப்பர் டைம் ஸ்டாம்ப் இதெல்லாம் வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ அதை நான் வந்து செட் பண்ணணும். அப்போ எத்தனை ஆப்ஜெக்ட் தான் அனுப்புறது ரிட்டர்ன் டைப்பா, உங்களுக்கு இந்த எரர் ஆப்ஜெக்டும் அனுப்பணும். நீங்க வந்து என்ன கேட்குறீங்க, ஸ்டேட்டஸ் கோட், அதை ஹிட் பண்ண டைம் ஸ்டாம்ப், ரைட். ஸோ இதெல்லாம் தரணும்னு நினைக்கிறீங்க. அப்போ ஸ்டேட்டஸ் கோட், டைம் ஸ்டாம்ப் இதெல்லாம் சேர்த்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு அந்த டெம்ப்ளேட்டை தான் நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணணும். சரி, அப்போ எப்படி 2 ஆப்ஜெக்டை ஒரே ஜென்ரலா 2 ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் ஒரு மெத்தட்ல இருந்து ரிட்டர்ன் பண்ணணும், என்ன பண்ணுவீங்க? ஒரு மெத்தடு 2 ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணணும், என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு காமன் கிளாஸ் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு செட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணலாமா? அப்போ 2 ஆப்ஜெக்டையும் ஒரு கிளாஸ்க்குள்ள செட் பண்ணி அந்த ஒரு கிளாஸை ரிட்டர்ன் பண்ணா, அந்த ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள 2 ஆப்ஜெக்டும் வரும்போது, ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும், மேப்ஸும் இந்த எரரும் இந்த மேப் ஆப்ஜெக்டும் வேணும், இந்த ஸ்டேட்டஸ் கோடும் வேணும், இந்த டைம் ஸ்டாம்பும் வேணும். அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணலாம், இது மூணுத்தையும் ஒரு கிளாஸ்க்குள்ள செட் பண்ணி அனுப்பலாம், அவ்வளவுதானே. ஸோ அப்போ அதுக்கு தான் நான் ஒரு கிளாஸை உருவாக்குறேன். எனக்கு இந்த மூணுமே வேணும் அப்படின்னும் போது நான் வந்து ஒரு கிளாஸை உருவாக்குறேன். அந்த கிளாஸ் பேர் தான் நம்ம எக்ஸாம்பிள்ல சொன்னது டெம்ப்ளேட் கிளாஸ் அப்படின்றது. டெம்ப்ளேட் வச்சுட்டு நான் வந்து எரர் டெம்ப்ளேட் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இந்த கிளாஸ்ல நான் என்னென்னலாம் ஃபீல்டு வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸ்டேட்டஸ் கோட், என்ன ஸ்டேட்டஸ் கோட், அதே மாதிரி
டைம் ஸ்டாம்ப், தென் எரர்ஸ், ஆப்ஜெக்ட்னு வச்சிருக்கேன். இதுல நீங்க மேப்பையும் பாஸ் பண்ணிக்கலாம், வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கையும் பாஸ் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் ஆப்ஜெக்ட் அப்படின்றது வச்சிருக்கோம். ஓகே, சரி. அப்போ நான் இந்த எரர் டெம்ப்ளேட்டோட ஆப்ஜெக்டை இங்க கிரியேட் பண்ணிக்கலாமா? error template equal to new error template. அப்போ error templateல status code 400, timestamp current timestamp எடுத்துப்போம். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க மேப்பை அதுக்குள்ள செட் பண்ணிடும். நம்ம எரர் டெம்ப்ளேட் வரலையா? வேற ஏதாவது எரர் டெம்ப்ளேட் வந்துருச்சா? எரர் அடிக்குது. ஏன் இது வர மாட்டேங்குது? என்ன பிரச்சனைன்னு தெரியுதா உங்களுக்கு? அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிடுறோம். இந்த கிளாஸ் இன்புட் ஆக மாட்டேங்குது. சேம் பேக்கேஜ்ல தானே இருக்கு. எரர் டெம்ப்ளேட். ஓகே, இது லேர்னிங்ஸ்ல இருக்கா? தப்பான பேக்கேஜ்ல வச்சுட்டேன். கட் பண்ணி நம்ம OnePlusல தானே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இங்கே தான் இருக்கணும். நான் வந்து அந்த ப்ராஜெக்டில் போட்டுட்ருக்கேன். ஸோ அப்போ இப்போ வந்து இந்த மாதிரி எரர் டெம்ப்ளேட் equal to நியூ எரர் டெம்ப்ளேட், இந்த மாதிரி விஷயத்த பாஸ் பண்ணிட்டோம். சரி, அப்போ நான் இப்போ எரர் டெம்ப்ளேட்டை தானே ரிட்டர்ன் பண்ணணும். அப்படின்னா அப்போ ரிட்டர்ன் எரர் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றத நான் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, பட் ஆனால் இந்த இடத்துல நான் ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன். ரைட், ஸோ இதே மாதிரி என்னோட கண்ட்ரோலர்லேயும் நான் வந்து போஸ்ட் மேப்பிங்கில் ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன். ஸோ எப்பவுமே ரிட்டர்ன் டைப் ஸ்ட்ரிங் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு ரெஸ்பான்ஸ் என்டிட்டியை, அப்போ இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
நீங்க ஸ்ட்ரிங்குனா அப்போ வெறும் ஸ்ட்ரிங்கு தான் அனுப்பணும். கரெக்டா? அதை தாண்டி வேற எதுவுமே அனுப்ப முடியாது. இப்போ ஒரு மேப் அனுப்பணும், ஒரு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அனுப்பணும் அப்படின்னா என்னால் அனுப்ப முடியாது. கரெக்ட். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் அனுப்புறதுக்காக அவங்க ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை ஃபர்ஸ்ட் இப்போ பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ என்ன நடக்கும்? ஆட் பண்ணுவேன், எக்ஸெப்ஷன் அடிக்கும், எக்ஸெப்ஷன் கண்ட்ரோலர் போவேன், அப்போ இந்த கைண்ட் ஆஃப் எக்ஸெப்ஷன் அடிக்கும். அதனால இந்த மெத்தட் அதை கேட்ச் பண்ணும். இந்த மெத்தட் கேட்ச் பண்ணி என்ன பண்ணுதுன்னா அந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்ல இருக்க ஃபீல்ட் எரர்ஸை மட்டும் எடுக்கும். அதை ஒரு மேப்ல போட்டேன். அந்த மேப்பை எடுத்துட்டு போய் என்னோட ஓன் கஸ்டம் டெம்ப்ளேட்ல செட் பண்ணி நான் வந்து ரிட்டர்ன் பண்றேன். அவ்வளோதான் ஃப்ளோ. ஓகே. ஸோ இப்போ வேணுன்ட்டு நம்ம வந்து ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பாருங்க, அந்த எரர் டெம்ப்ளேட்டோட ஆப்ஜெக்டோட அட்ரஸ் தான் வருது. மேபி டூ ஸ்ட்ரிங் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். டூ ஸ்ட்ரிங் ஓவர் ரைட் பண்ணிட்டா இது என்னது? இது அதோட ஆப்ஜெக்டோட என்னன்னு சொல்லுவோம் இதை? அட்ரஸ் ஆப்ஜெக்ட் அட்ரஸா சார்? ஹாஷ் வேல்யூ சொல்லுவோமா? ஸோ அப்போ அதுக்கு டூ ஸ்ட்ரிங் அந்த ஆப்ஜெக்டோட ஹாஷ் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். சரி, அப்போ இதை நான் என்ன பண்ணலாம்? அப்போ ஏன்னா எரர் டெம்ப்ளேட்ல டூ ஸ்ட்ரிங் இருக்காது. ரைட். ஸோ வந்து டூ ஸ்ட்ரிங்கை வச்சு ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் டூ ஸ்ட்ரிங். ஓகே. இப்போ ரீரன் பண்ணி பண்ணும். ஸோ இப்போ இப்படி வருது பாருங்க, எரர் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் கோட், நம்ம செட் பண்ண ஸ்டேட்டஸ் கோட், நம்மளோட செட் பண்ண டைம் ஸ்டாம்ப்பு, அதுக்குள்ள எரர்ஸ்ன்னு செட் பண்ணோம். அதுல லேப் நேம் மஸ்ட் நாட் பி blank, பிரைஸ் மஸ்ட் நாட் blank அப்படின்றது வந்துருக்கு. ரைட். இதையே ஒரு ப்ராப்பரா இந்த மாதிரி வேணும். ரைட். ஸ்டேட்டஸ் கோட், டைம் ஸ்டாம்ப், எரர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ப்ராப்பரா இந்த கீ வேல்யூ. இப்போ நம்மளுக்கு வந்து கீ வேல்யூ பெற வரல. இப்போ வந்து ரிட்டர்ன் ஆனது என்னன்னா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள இவ்வளவு ஃபீல்டு இருக்கு. எனக்கு ரிட்டர்ன் ஆகிற ஆப்ஜெக்ட் வந்து அகைன் இந்த மாதிரி கீ வேல்யூ பேரா வரணும் அப்படின்னு நான் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் டெம்ப்ளேட் அப்படின்ற ஒரு கிளாஸை, சாரி ரெஸ்பான்ஸ் என்டிட்டி, நாட் ரெஸ்ட் டெம்ப்ளேட், ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அப்படின்ற கிளாஸ் தேவைப்படுது. ஸோ போய் அது என்ன அர்த்தம்னா எல்லா மெத்தடும் ஒரே டேட்டா டைப்பை தான் ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. எல்லா மெத்தட்ஸுமே ஒரே எல்லா மெத்தடுமே, நீங்க எல்லா மெத்தட்லயும் லேப்டாப் பதிலாக நான் இந்த என்ன போடுறேன், ரெஸ்பான்ஸ் என்டிட்டி போடுறேன். அப்போ ரிட்டர்ன்ல நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. ஓகே அப்படின்னு. ஸோ அப்போ என்னதுப்பா ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அப்படின்னா அதை அந்த கிளாஸ்க்குள்ள போய் பாருங்க. ரெஸ்பான்ஸ் என்டிட்டின்றதுக்குள்ள என்ன இருக்கு? ஸ்டேட்டஸ் கோட் இருக்கு. அப்போ ஸ்டேட்டஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. கரெக்டுங்களா? அதுக்கப்புறமா இப்போ இதுல வந்து வெறும் ஸ்டேட்டஸ் மட்டும்தான் இருக்கு. வேற எந்த ஃபீல்டு இருக்கா? வேற ஃபீல்டு இல்லை. இது எல்லாமே ஸ்டாட்டிக். ஓகே. இதெல்லாம் இன்டர்ஃபேஸ் எழுதி வச்சிருக்காங்க. சரி, அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு தேவை. ஸோ HTTP என்டிட்டி அதில் போனீங்கன்னா ஹெட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருக்கு, பாடின்ற ஒரு ஃபீல்டு இருக்கு. ரைட். அப்போ இது எல்லாத்தையும் ஆல்ரெடி அவனே ஒரு, இப்போ நம்ம எப்படி ஒரு எரர் டெம்ப்ளேட் கிளாஸ் எழுதி வச்சோமோ அந்த மாதிரி அவன் ஆல்ரெடி ஒரு
ஒரு ரெஸ்பான்ஸ் டெம்ப்ளேட் எழுதி வச்சிருக்கான். அது பேர் தான் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அப்படின்றது. அப்போ இந்த கிளாஸ்ல செட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்க சொல்ற ஒரு மெசேஜையும் அனுப்பிட்டு பிளஸ் உங்களுக்கு உண்டான HTTP கோடையும் நீங்க அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அப்போ வாட் இஸ் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஓகே அப்படின்றது, ஓகேன்றது என்ன அப்படின்றது பாருங்க. ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஓகே அப்படின்னா ரிட்டர்ன் ஓகே டாட் பாடி. அப்போ இந்த ஓகே என்ன பண்ணுது அப்படின்றது பாருங்க. இந்த ஓகே என்ன பண்ணுது, HTTP status dot OK. HTTP status dot OKன்றது ஒன்றும் இல்லை, அதோட 200. அப்போ நான் 200 செட் பண்றதுக்கு பதிலாக இப்படி டைரக்டா செட் பண்ணிடுவேன். அப்போ நான் HTTP status dot created அப்படின்னு கூப்பிட்டா போதும் 201 வந்துடும். HTTP status dot accepted கூப்பிட்டா 202 வந்துடும். ரைட். ஸோ இதெல்லாம் ப்ரீடிஃபைண்டாக எழுதி வச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த டெம்ப்ளேட்டை நம்ம யூஸ் பண்றது, ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டெம்ப்ளேட்டை யூஸ் பண்றது. அதனாலதான் நம்ம இதை யூஸ் பண்றோம். அப்போ இது பாசிட்டிவ் சினாரியோ. அப்போ நெகட்டிவ் சினாரியோ என்ன? நெகட்டிவ் சினாரியோ நம்மளோட எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் வரும். அப்போ இந்த இடத்துல instead of returning the string, இங்கேயே நான் வந்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அதை வந்து ரிட்டர்ன் பண்றேன். அப்போ நான் வந்து ரிட்டர்ன் நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. ஆனா அந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டிக்குள்ள நான் என்னெல்லாம் பாஸ் பண்ணணும், என்னோட கோடு, என்னோட எரர் டெம்ப்ளேட்டை உருவாக்கி வச்சிருக்கோமா, ஸ்டேட்டஸ் கோடு என்ன அப்படின்றது, தென் அந்த ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது. ஸோ இதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம ரீரன் பண்ணுவோம். ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஒரு யூனிவர்சல் கிளாஸ். எப்படி இப்போ நம்ம எரர் டெம்ப்ளேட்டை உருவாக்குனதுனால இது மூணுத்தையும் ஒரே கிளாஸ்க்குள்ள வச்சு அனுப்புறோமோ, அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் என்டிட்டின்ற கிளாஸ் ப்ரீடிஃபைன்டு. அதுக்குள்ள உங்களால பாடி, ஹெட்டர்ஸ், ஸ்டேட்டஸ் கோட் இதெல்லாம் அனுப்பலாம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இப்படி என்டிட்டி ஸ்டேட்டஸ் கோட் ஹெட்டர்ஸ் பாடி இது எல்லாமே நீங்க செட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டியோட கிளாஸோட கதை. ஓகே, ஸ்டேட்டஸ் கோடுனா இந்த ரெஸ்பான்ஸுக்கு 200, 500, 300 வாட் எவர். ஹெட்டர்ஸ் அப்படின்னா செக்யூரிட்டிலாம் நாளைக்கு படிக்க போகும்போது ஹெட்டர்ஸ் எல்லாம் படிப்போம். ஸோ அப்போ அது செக்யூரிட்டி கான்செப்ட் படிக்கும்போது இது ஹெட்டர்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுன்றது தெரியும். தென் பாடியில தான் நீங்க என்ன சொல்ல வரீங்க, சக்சஸ் ஆஃப் ஃபெயிலியரா இல்லை வாட் எவர் என்ன டேட்டா வேணாலும் அதில் நீங்க அனுப்பலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு போய் பார்ப்போம். ப்ராசஸ் ஓகே, அப்ளிகேஷனே ஸ்டார்ட் ஆகலையா? ஸ்டார்ட்டே பண்ணலையா? அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அகைன் போய் நம்ம வந்து இப்போ பாருங்க அதே பேட் ரெக்வெஸ்ட் தான். ஆனால் நம்ம அமைச்ச ஸ்டேட்டஸ் கோட், டைம் ஸ்டாம்ப் அண்ட் எரர்ஸ். லேப் நேம் மஸ்ட் நாட் பி blank, must be greater than 0 அப்படின்றது. இப்போ நான் இதை வந்து பாசிட்டிவாக மாற்றிட்டேன்னா எனக்கு இந்த மெசேஜ் வரக்கூடாது. ரைட். ஸோ அப்போ அது டைனமிக்காக நடந்துடும். அப்போ எனக்கு அந்த மெசேஜ் வரல பாருங்க. நான் இன்னும் இதை கரெக்டாக கொடுத்துட்டேன்னா எனக்கு பேட் ரெக்வெஸ்டே வராது. எனக்கு எல்லாமே லேப்டாப் ஆடட் சக்ஸஸ் பண்ணி. அப்போ இப்போ அந்த எக்ஸெப்ஷனை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டோமா? நெகட்டிவ் சினாரியோ புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? புரியுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு @valid யூஸ் பண்ணுறோம். என்ன கைண்ட் ஆஃப் வேலிடேஷன்லாம் பண்ண வேண்டியனா அது நம்ம பிஸ்னஸ் லாஜிக் ஏற்ற மாதிரி அந்தந்த ஃபீல்டுக்கு மேலே போடுறோம். அடுத்த கட்டம் அந்த எக்ஸெப்ஷனை
ஹேண்டில் பண்றோம் யூசிங் கண்ட்ரோலர் அட்வைஸ் அப்படின்ற கிளாஸ்ல போய் அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றோம். அந்த கண்ட்ரோலர் அட்வைஸ் கிளாஸ்ல நிறைய எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணலாம். எந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணுன்றது நீங்க கரெக்டான எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லரை எழுதி வச்சிருந்தா அதை பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மெசேஜையும் நீங்களே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன மெசேஜ் வருது அப்படின்னா, இப்போ எனக்கு என்னது மஸ்ட் பி கிரேட்டர் தேன் 0 அப்படின்றத தாண்டி இதை நான் மாற்ற முடியுமா அப்படின்னா மாத்திக்கலாம். இந்த மஸ்ட் பி கிரேட்டர் தேன் 0ன்றது அது டிஃபால்ட்டா எழுதி வச்சிருக்காங்க. எப்படி அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன்ல எழுதியிருப்பாங்கல்ல, கேனாட் பி டிவைடட் பை 0 அப்படின்றது டிஃபால்ட்டா உள்ளே எழுதி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி எல்லா அனோடேஷன்ஸ்க்குமே டிஃபால்ட்டா அவங்களே மெசேஜஸ் எழுதி வச்சிருக்காங்க. இல்ல எனக்கு அந்த மெசேஜ் என்னோட பிசினஸ் லாஜிக்கு செட் ஆகுது இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னா, அப்போ நீங்க போய் அந்த இதை மாத்திக்கலாம். ஸோ அப்போ நீங்க எங்க இந்த வேலிடேஷன் ஆட் பண்றீங்க உங்களோட போஜோல, அப்போ அந்த போஜோல போய் சொல்லணும் பாசிட்டிவ் அப்படின்னா, அப்போ அதுல வந்து மெசேஜ் பிரைஸ் மஸ்ட் பி எ பாசிட்டிவ் வேல்யூ, இந்த மெசேஜ் தான் வேணும் எனக்கு, கிரேட்டர் தேன் 0 அதெல்லாம் வேண்டாம், பிரைஸ் மஸ்ட் பி பாசிட்டிவ் அப்படின்னு போடு. இந்த இடத்துல லேப்டாப் நேம் மஸ்ட் நாட் பி பிளாங்க், இப்படி சொன்னா அவனுக்கு இன்னும் நல்லா புரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ இந்த இடத்துல கொடுத்துரும். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன மெசேஜை பாஸ் பண்றீங்களோ அந்த மெசேஜ் தான் இந்த இடத்துல வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கெட் ஃபீல்ட் கெட் டிஃபால்ட் எரர் மெசேஜ் அப்படின்றது நீங்க அங்க பாஸ் பண்றது தான் இங்க வரும். போன வாட்டி எதுவுமே பாஸ் பண்ணல, அதனால டிஃபால்ட் வேல்யூ வந்தது. இந்த வாட்டி நம்மளோட கஸ்டம் மெசேஜை பாஸ் பண்ணியிருக்கோம், அப்போ அது வருதா அப்படின்றத பார்ப்போம். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ price must be a positive value. Laptop name must not be blank. அப்போ இது வந்து மீனிங்ஃபுல்லா புரியும். ரைட். ஸோ இந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இந்த சினாரியோக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ற விதம் அண்ட் எக்ஸெப்ஷன் வேலிடேஷனும் ஹேண்டில் பண்றோம். வேலிடேஷன் பண்ணாதான் எக்ஸெப்ஷன் அடிக்குது, எக்ஸெப்ஷன் பண்ணும்போது இது. ஸோ இது ஒரு வகை அப்படின்னும் போது கஸ்டம் எக்ஸெப்ஷன் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லேப்டாப்பை சேவ் பண்றீங்க, ரைட்? ஸோ நம்ம எங்க யூஸ் பண்றோம், லேப்டாப் சர்வீஸ்ல போயிட்டு நான் வந்து லேப்டாப்பை சேவ் பண்றேன். நான் லேப்டாப்பை சேவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு லாஜிக் எழுதணும். என்னது? இதே லேப்டாப் ஆப்ஜெக்ட் உள்ள need to check before, என்ன சொல்றேன், இந்த இது ஆல்ரெடி இருக்கான்றத பார்க்குறேன். need to check before saving the laptop with the same ID is not already present in the database அப்படின்ற மாதிரி நான் வந்து செக் பண்ண சொல்றேன். ஓகே, அப்படி இருந்தா அப்போ நான் என்ன பண்ணணும், அதுக்குண்டான கோடு. அப்போ எல்லா டேட்டாபேஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் எல்லா இதையும் எடுத்து ரைட் இந்த ஐடியோட அந்த ஐடியும் மேப் பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா நான் வந்து என்ன பண்ணலாம், த்ரோ நியூ. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் புரியுதா? need to check before saving the laptop with the same ID is not already present in the database. அப்படி அது ட்ரூ கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லைன்னா நான் வந்து என்ன பண்ணலாம், அவனுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் மெசேஜை தூக்கி போடலாம். கரெக்டா? ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்போ ஃபர்ஸ்ட் எல்லா 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 டீட்டெயில்ஸும் எடுக்கணும். கரெக்டா? அப்போ எல்லா டீட்டெயில்ஸும் டிபில இருந்து எப்படி எடுக்கணும், எல்லா ஐடியும் டிபில இருந்து எடுக்கணும். அப்போ லேப்டாப் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் ஆல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ ஃபைண்ட் ஆல் என்ன பண்ணும், எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து தரும். ஃபைண்ட் ஆலோட ரிட்டர்ன் டைப் பாருங்க. ஃபைண்ட் ஆலோட ரிட்டர்ன் டைப் லிஸ்ட் ஆஃப் டி. டி மீன்ஸ் என்டிட்டி. லிஸ்ட் ஆஃப் உங்களோட லேப்டாப் ஆப்ஜெக்டை தரும் அப்படின்றதா. ஸோ அப்போ நான் வந்து லிஸ்ட் ஆஃப் லேப்டாப் என்டிட்டி
laptops equal to கரெக்டா. சரி, இப்போ இதுல என்ன பண்ணுவேன், இதுல ஐட்ரேட் பண்ணுவேனா, அவ்வளவுதான் கதை. என்ன பண்றேன், அந்த லேப்டாப் என்டிட்டியில லேப்டாப்ஸ் எல்லாம் ஐட்ரேட் பண்ணி நீங்க பாஸ் பண்ற இந்த லேப்டாப் என்டிட்டியோட ஆப்ஜெக்ட் ஐடியும், தட் இஸ் இந்த போஜோவோட ஐடியும் எக்ஸிஸ்டிங் லேப்டாப்போட ஐடியும் சேமா இருந்தா என்ன பண்றேன், த்ரோ நியூ இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்றத நான் த்ரோ பண்றேன். ஸோ இது வந்து இல்லீகல் ஆர்குமெண்ட் இல்லை, இது வந்து டூப்ளிகேட் லேப்டாப் எக்ஸெப்ஷன் அப்படின்னு நம்ம போடுறோம். த்ரோ நியூ டூப்ளிகேட் லேப்டாப், அதான் கரெக்டான எக்ஸெப்ஷன், ரைட். ஆனால் இப்படி ஒரு எக்ஸெப்ஷன் கிடையாது, டூப்ளிகேட் லேப்டாப் எக்ஸெப்ஷன் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல கஸ்டம் எக்ஸெப்ஷனை நம்ம வந்து உருவாக்குவோம். கரெக்டா. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் போயிட்டு நியூ ஜாவா கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் ரன் டைம் எக்ஸெப்ஷன், வழக்கம் போல இதோட கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன, அப்போ ஸ்ட்ரிங்கா, அப்போ அதோட கன்ஸ்ட்ரக்டர்ல ஸ்ட்ரிங்கையும் எழுதி வச்சிடும். எழுதி வச்சாச்சு. ஸ்ட்ரிங் மெசேஜ், சூப்பர் மெசேஜ். இந்த சூப்பர் ஆஃப் மெசேஜ் எங்க போகும் தெரியுமா, பேரண்ட் கிளாஸ்க்கு போகும் சார். ரன் டைமோட பேரண்ட் கிளாஸோட எந்த இடத்துக்கு போகும், பேரண்ட் கிளாஸ் போகும், அதோட எந்த இடத்துக்கு போகும், அதோட கன்ஸ்ட்ரக்டர் போய் செக் பண்ணும். வெரி குட். ஸோ அப்போ பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர்ல போய் இந்த மெசேஜ் கால் ஆகும். தட் மீன்ஸ் ரன் டைம் எக்ஸெப்ஷனோட கன்ஸ்ட்ரக்டர்ல இந்த மெசேஜ் செட் ஆகும். அது அதுக்குண்டானது செட் பண்ணி விட்டுரும். ஓகே, இதுவும் தப்பா பண்ணிட்டோமா, ப்ளஸ்ல தான் பண்ணியிருக்கு. ஓகே, then not resolve duplicate laptop exception. ஓகே, ஸோ இப்போ கஸ்டம் எக்ஸெப்ஷனை உருவாக்கி அதையும் நம்ம வந்து ரன் டைம்ல இந்த மாதிரி தூக்கி போட்டோம்னா அப்போ இந்த எக்ஸெப்ஷன் தூக்கி போடும். ஆனா இதை ஹேண்டில் பண்ணியிருக்கோமா, இந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிடுச்சு ஆனா ஹேண்டில் பண்ணல, கரெக்டா. அப்போ இதே மாதிரி நான் வந்து இன்னொரு ஹேண்ட்லரை எழுதணும். சொல்றது புரியுதா, நம்மளோட கஸ்டம் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்ல நம்ம இது வரைக்கும் ஹேரை ஹேண்டில் பண்ணியிருக்கோம், மெத்தட் ஆர்குமெண்ட் நாட் வேலிட் எக்ஸெப்ஷனை தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அப்போ டூப்ளிகேட் லேப்டாப் எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணணும், கரெக்டா. ஸோ அப்போ அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கு நான் வந்து ஒரு மெத்தட் எழுதுறோம், ரைட். ஸோ அப்போ டூப்ளிகேட் எக்ஸெப்ஷன்ல இருந்து பைண்டிங் ரிசல்ட்லாம் வராது, ஏன்னா அது நம்மளோட எக்ஸெப்ஷன். அதுல இருந்து நம்ம என்ன எடுக்கலாம், வெறும் ஒரு அப்போ மேப்பே தேவை கிடையாது, கரெக்டா. அப்போ வந்து இதை கமெண்ட் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு என்ன தரலாம், செட் எரர்ஸ்ல எக்ஸ் டாட் என்ன எடுக்கலாம், எக்ஸ் டாட் கெட் மெசேஜ், அவ்வளோதான். அந்த மெசேஜில் தான் நம்ம அனுப்பிச்ச அந்த மெசேஜ் வந்துடும், அவ்வளோதான். புரியுதா சொல்றது, என்னாச்சு, எக்ஸ்ட்ரா கர்லி பிரேசஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேணும்ன்ட்டு இருக்கிற ஒரு நம்பரை ஆட் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு இங்கே வருதா அப்படின்றத பார்ப்போம். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேட்டா பேஸில் போயிட்டு இருக்கிற நம்பரை ஒன்று ஃபஸ்ட்டு பார்ப்போம்.
ஃபார் எக்ஸாம்பிள் 22 அப்படின்னு இருக்குன்னா அப்போ 22வே ஹிட் பண்ணணும். 22 ஹிட் பண்ணுறேன். வேலிடேஷன்லாம் நடக்காத மாதிரி இந்த எக்ஸெப்ஷன்ஸ் இல்லை இது ஃபர்ஸ்ட் நடந்துடும். அதுக்காக தான் சொல்லலாம். ஸோ இப்போ சென்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ எரர்ஸில் லேப்டாப் வித் ஐடி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஸ்டேட்டஸ் 400 டைம் ஸ்டாம்ப் பேட் ரெக்வெஸ்ட் அப்படின்றது. ஸோ அப்போ இந்த மாதிரி கஸ்டம் எக்ஸெப்ஷனையும் ஹேண்டில் பண்ணிக்கலாம், தென் வேலிடேஷன் எக்ஸெப்ஷனையும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த கண்ட்ரோலர் அட்வைஸ், அதை நம்ம யூஸ் பண்றோம். ஏதாவது டவுட் இருக்குங்களா? இந்த எக்ஸெப்ஷனை நான் தூக்கி போடல, ஸ்ப்ரிங் பூட் தூக்கி போட்டாரு, நான் ஹேண்டில் பண்ணிட்டேன். இந்த எக்ஸெப்ஷனை நான் தான் தூக்கி போடுறேன், நான் தான் ஹேண்டிலும் பண்றேன். கரெக்டா? ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கேளுங்க. பவித்ரா, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? ஆமாம் சார். ஆக்சுவலி இதில் டவுட் இல்லை. முன்னாடி கண்ட்ரோலர் கிளாஸ்ல வந்து இப்போ எக்ஸெப்ஷன் கிளாஸ் போகணும் அப்படின்னா நம்ம எதாவது அனோட்டேட் பண்ணுறோமா? லைக் இந்த எக்ஸெப்ஷன் கிளாஸ் போகணும், இப்போ சர்வீஸ்க்கு வந்து நம்ம ஆட்டோ வயர் பண்ணுவோம், அது மாதிரி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லருக்கு நம்ம ஏதாச்சும் அனோட்டேட் இங்க பண்ணுவோம். வரணுமான்னு சொல்லுவீங்களா? ம் கண்ட்ரோலர் அட்வைஸ் எப்பெல்லாம் எக்ஸெப்ஷன் அடிக்குதோ அவர் இந்த கிளாஸ்க்கு வந்து பார்ப்பார், அவ்வளவுதான். ஓகே. அதுதான் அந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் அட்வைஸ் அப்படின்றது. இந்த கிளாஸ்க்குள்ள எந்த மெத்தடை இன்வோக் பண்ணணும் அப்படின்றது நீங்க அந்த மெத்தடுக்கு மேல எந்த கைண்ட் ஆஃப் எக்ஸெப்ஷன் போட்டிருக்கீங்களோ அந்த மெத்தடு இன்வோக் ஆகிக்கும். இப்போ உங்களுக்கு அடிச்சது நல் பாயிண்டர்னா அப்போ இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். உங்களுக்கு அடிச்சது மெத்தட் ஆர்குமெண்ட் நாட் வேலிட் எக்ஸெப்ஷன்னா அப்போ இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுக்குற மெசேஜ் வந்துடும். நீங்க என்ன மெசேஜ் கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கலாம். அண்ட் ஒரு ஃபீல்டுக்கு n நம்பர் ஆஃப் வேலிடேஷன்ஸை மேலே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு வந்து சைஸ் லேப்டாப் நேம் வந்து இந்த சைஸில் தான் இருக்கணும், மினிமம் 2லேருந்து மேக்ஸிமம் 10. அதே மாதிரி அந்த சைஸை தாண்டும் போது இதுதான் மெசேஜ் அப்படின்றத கூட கொடுத்துடலாம். எத்தனை வேணாலும் ஒரு ஃபீல்டுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லை சார் எனக்கு. ஓகே சார், சரி. அப்போ இது வரைக்கும் பண்ணுங்க. இதை முடிச்சுட்டு கஸ்டம் கொரி பார்ப்போம். கஸ்டம் கொரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹைபர்நேட் இருக்கும், தட் இஸ் 1-to-1 1-to many. ஓகே, ஸோ கஸ்டம் கொரினா என்னன்னா ப்ரீடிஃபைண்டாக கொடுத்துருக்க ஃபைண்ட் ஆல், ஃபைண்ட் பை ஐடி, சேவ், இதை தாண்டி நம்ம எப்படி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொரிஸ்லாம் உருவாக்குறது அப்படின்றத பார்ப்போம். ப்ரொஜெக்டட் டிடிஓஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதை பார்ப்போம். ஓகே, சரி, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுறோம்.